கடந்த வாரம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுக்கும் பிரதேசவாசிகள் அல்லது காணி உரிமையாளருக்கும் இடையில் ஒரு தகராறு இடம்பெற்றது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த தகராறின் அடிப்படையிலே கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு பெண் விளக்கமறியலிலே மல்லாகம் நீதவான் நீதிமன்றினாலே வைக்கப்பட்டிருந்தார். அதே போன்று கடந்த திங்கட்கிழமை மன்றிலே முற்படுத்தப்பட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் இன்றைய தினம் வரை மன்றினாலே விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருந்தார். இன்று அந்த 2 வழக்குகளும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த 2 வழக்குகளிலும் நான் அந்த பெண் சார்பிலே நீதிமன்றத்திலே ஆஜராகியிருந்தேன். என்னோடு கனிஷ்ட சட்டத்தரணிகளும் ஆஜராகியிருந்தார்கள். அந்த வழக்கிலே நாங்கள் 2 விதமான விண்ணப்பங்களை மேற்கொண்டிருந்தேன். ஒன்று அந்த பெண்ணை பிணையில் விடுதலை செய்ய வேண்டும் என்று கவர்மெண்டில் விண்ணப்பம் செய்த அடிப்படையிலே பெண் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். அதேபோன்று ராமநாதன் அர்ஜுனா அவர்களையும் விளக்கமறியலில் தொடர்ந்து வைக்க வேண்டும் என்ற விடயத்தை நான் கவர்மெண்டினுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருந்தேன். மிக பிரதானமாக லைசன்ஸ் வழங்கப்படுகின்ற ஒருவர் எந்தவித குற்ற பின்னணியும் இல்லாத ஒருவராக இருக்க வேண்டும். அவருக்கு தான் லைசன்ஸ் வழங்க வேண்டும். குறிப்பாக கிரிமினல் வழக்குகள் இருக்கின்ற ஒருவருக்கு லைசன்ஸ் வழங்க முடியாது. இந்த அடிப்படையிலே இந்த நபருக்கு எதிராக பல்வேறு குற்றவியல் வழக்குகள் நடைபெற்று வருகின்ற காரணத்தினாலே இவருக்கு லைசன்ஸ் வழங்கப்பட்டிருக்க முடியாது. இவர் கடந்த காலங்களிலே பல்வேறு இடங்களிலே தன்னிடம் துப்பாக்கி இருப்பதை வைத்து பல்வேறு மிரட்டல்களை பொதுமக்களுக்கு விடுத்து வருகின்றார் என்ற விடயத்தை கவர்மெண்டினுடைய கவனத்துக்கு நான் கொண்டு சென்றிருந்தேன். அதே போன்று எத்தகைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரிடம் இவ்வாறான துப்பாக்கிகள் இருக்கின்ற பொழுதும் சமூகத்தை அச்சுறுத்துகின்ற விதமாக துப்பாக்கிகளை நீட்டுகின்ற செயற்பாடு வேறு எந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாலும் அல்லது லைசன்ஸ் வைத்திருக்கின்றவர்களாலும் செய்யப்படுவதில்லை. இவர் ஒரு புதுவிதமாக சமூகத்தை மிரட்டுகின்ற பாணியிலே இந்த லைசன்ஸை பயன்படுத்தி துப்பாக்கிகளை நீட்டுகின்ற வழக்கத்தை கொண்டிருக்கின்றார் என்ற விடயத்தையும் இது நிறுத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் நான் கவர்மெண்டினுடைய கவனத்துக்கு நான் சுட்டிக்காட்டியிருந்தேன். அதே போன்று இந்த ராமநாதன் அர்ஜுனா அவருடைய விளக்கமறியல் காலத்தை நான் நீடிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்த பொழுதிலும் போலீஸார் இளவாலை போலீஸார் தங்களுக்கு இந்த விளக்கமறியலை நீடிக்க வேண்டிய தேவை இல்லை, விசாரணைகள் முடிவடைந்திருப்பதாக நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து விளக்கமறியலிலிருந்து அவர் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். இருந்த போதிலும் கடுமையான பிணை நிபந்தனைகளை விதிக்குமாறு நான் கவர்மெண்டிடம் சுட்டிக்காட்டியிருந்தேன். குறிப்பாக அந்த லைசன்ஸை இடைநிறுத்த வேண்டும், அந்த துவக்கை நீதிமன்றத்திலே பாரப்படுத்த வேண்டும் போன்ற விடயங்களை நான் நீதிமன்றத்திலே விடுத்திருந்தேன். அதன் அடிப்படையிலே அவருடைய துவக்கு சான்று பொருளாக நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலதிகாரிக்கு தாக்கல் செய்யுமாறு போலீசாரிடம் கோரப்பட்டிருக்கிறது. இவருடைய லைசன்ஸை இடைநிறுத்துவது தொடர்பாக மேலதிகாரிக்கை சமர்ப்பிக்குமாறும் போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இந்த வழக்கோடு சம்பந்தப்பட்ட முறைப்பாட்டுக்காரர்களை குறிப்பாக அந்த பெண்ணை அச்சுறுத்துகின்ற விதத்திலே இவர் எந்தவித செயற்பாடுகளிலும் ஈடுபடக்கூடாது என்ற விடயத்தையும் கவர்மெண்ட் சுட்டிக்காட்டுகிறது. இந்த கடுமையான பிணை நிபந்தனைகளை மீறுகின்ற பட்சத்தில் இவருடைய பிணை ரத்து செய்யும் என்கின்ற விடயத்தையும் கவர்மெண்ட் இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்திருக்கிறது. ஆகவே மிக கடுமையான பிணை நிபந்தனை அடிப்படையிலே அவருடைய துப்பாக்கி நீதிமன்றத்திலே சான்று பொருளாக முற்படுத்தப்பட்டுகின்ற நிலையிலே இன்றைய தினம் அவர் பிணையிலே விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதிக்கு தவறிடப்பட்டிருக்கின்றது.
பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்பான வழக்கு இன்றைய தினம் மெல்லாகன் நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கடுமையான நிபந்தனைகளுடன் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பிணையில் விடுவிக்கப்பட்டார்.